ஃபர்ஸ்ட் உங்களுடைய பெயர், நீங்க இருக்கக்கூடிய இடம், உங்களுடைய ஊழியத்தின் பெயர் அறிமுகப்படுத்தி. என்னை பற்றி சொல்லணும்னா, ஆம், என்னுடைய முழு பெயர் பார்த்தீங்கன்னா பரமசிவம். எங்கள் அப்பா கருப்பையா சேர்வை. அவருக்கு 5 மனைவி. 4வது மனைவிக்கு 12 பிள்ளைங்க. நான் 10ஆவதா பிறந்ததுனால பரமசிவம்னு வச்சாங்க. அப்படி இருந்தோம். வளர்ப்பு மற்ற காரியங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் நான் வந்து திராவிட கட்சியில் இருந்த ஒரு நபர். அணுவில் இருக்கும் ஆண்டவன் அணுகுண்டில் இல்லையா, சிவாயனம் என்று சொல்லும் பக்தர்கள் அபாயத்தை தொடாமல் இருப்பார்களா, பச்சிலம் குழந்தைக்கு பால் இல்லா திருநாட்டில் 6 அடி கல்லுக்கு பால் அபிஷேகம் ஒரு கேடு, மனிதனை நினை கடவுளை மற அப்படின்னு சொல்லி பல நபர்களை கடவுள் இல்லை என்று சொல்லி அப்படி சொன்ன நபர் தான் நான். ஓகே, இன்னைக்கு கடவுள் மறுப்பாளர் அப்படிங்கிறத தாண்டி அந்த கொள்கையே பரப்பக்கூடிய கொள்கை பரப்பு செயலாளரா இருந்திருக்கிறீங்க, அப்படிதானே பாஸ்டர்? நிச்சயமா. நிச்சயமா. ஓகே, சரி பாஸ்டர், இயேசு உங்க வாழ்க்கையில தொட்ட நிகழ்வு என்னங்க பாஸ்டர்? இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில தொட்ட நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னா, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி இருந்தேன். ஆனா கடவுள் இருக்கிறார் என்பதை யாரோ ஒருவர் சொல்லி நான் கேட்டு அறிந்து கொள்ளவில்லை. மாறாக அவர் இருக்கிறாரா இல்லையா என்று நான் பல வேதங்களை ஆராய்ந்து, ரிக், அசூர், சாமம், அதர்வனம், இன்னும் இஸ்லாமில் இருக்கிற குரான், மற்ற பைபிளும் கூட கொடுத்தாங்க. அப்படியெல்லாம் பார்த்து ஆராய்ந்து, ஏன்னா இந்த ப்ரேயருக்கு வாலிப பிராயத்தில் காலேஜில் படிக்கிறப்ப ஹாஸ்டலில் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு செங்கல் எடுத்து அரைக்கல் எடுத்து அடித்து அவனை துரத்துவேன். அப்படியெல்லாம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாவே நான் தான் அங்கே லீடராக இருக்கிறதுனால அவனுக்கு அதிகமான வேலைகளை கொடுத்து அப்படியெல்லாம் இருந்த நபர் நான். படிக்கிற வயசுலேயே அருவாள் இந்த மாதிரி பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஒரு குட்டி ஆர்எஸ்எஸ் குரூப்ல இருந்திருக்கிறீங்க உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், சொல்லுங்க. அதை இப்படியெல்லாம் இருந்து, ஏன்னா படிக்கிற வயசுல பார்த்தீங்கன்னா அருவாள், அந்த சில அந்த இரும்பு ஜாமான்லாம் வச்சு கட்ட பஞ்சாயத்து அப்படி சில இதெல்லாம் பண்ணது. என் வாயை திறந்தா நல்ல வார்த்தையே வராது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய அம்மா இப்படி இருந்தாலும் எங்கள் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வாழ்ந்து நான் பார்த்தது கிடையாது சிறு வயசுல இருந்தே. எங்கள் அம்மா ஒரு வாழ்க்கை, எங்கள் அப்பா ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. எங்கள் அப்பா குடிச்சே இறந்துட்டாரு. எங்கள் அம்மா அவங்க ஒரு வாழ்க்கை தேடினாங்க. பிள்ளைகள் தாயினுடைய பாசம் கிடையாது. என்னையெல்லாம் துரத்தி விட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 5வது படிக்கிற வரைக்கும், 3வது 4வது துரத்தி விட்டாங்கன்னா வெளியில் போயிட்டு எங்கேயாவது இந்த பிள்ளையார் கோயிலெல்லாம் பொங்கல் வாங்கிட்டு ஸ்கூல் பேக் அங்கே வச்சுட்டு அப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படி இருந்த நாட்கள் இருந்துச்சு. அப்புறம் என்னைய ஒரு ஜெர்மன்லேருந்து ஒரு பெற்றோர் ஒருவேளை சாப்பாடை மிச்சம் பண்ணி அந்த காசை எனக்கு அனுப்பிச்சு 12 வருஷம் என்னுடைய பள்ளி வாழ்க்கை, காலேஜ் வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு உதவி செஞ்சார். அதனால் தாய் தகப்பன் பாசம் கிடையாது. காசு இருந்தால் எது வேணாலும் பண்ணலான்னு சொல்லி படிக்கிறப்ப இதெல்லாம் ரெடி பண்ணி படித்து முடித்த பிறகும் கூலிப்படையில் போய் சேரலான்ட்டு போய் இது பண்ணேன். அதாவது கொலை பண்ணா இல்லை கையெடுத்தா அப்படி ஒரு அமௌண்ட்டு பேசி அதிலெல்லாம் போய், இன்னைக்கு இயேசு என்னுடைய வாழ்க்கையில் வரல அப்படின்னா நீ எங்கேயாவது ஜெயிலில் தான் நான் இருந்திருப்பேன். ஸோ அப்படி இருந்த எனக்கு இயேசு எப்படி கிடைச்சார் அப்படின்னா, என்னுடைய அம்மா வந்து சரியான வாழ்க்கை வாழலை, அதை கண்டித்தேன், கேட்கலை, அடித்து காலையில் ஜெயிலுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ அந்த நேரத்தில் தான் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரில. அப்படியே திருச்சியில் தெரியாத ஒயின் ஷாப், சாராய கடை எதுவுமே கிடையாது. எல்லா கடையிலையும் குடிச்சிருக்கிறேன், நிறைய வேலை பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையை வேணான்னு 2-3 முறை தற்கொலைக்கு போயிருக்கிறேன். கடைசியாக ஒரு சர்ச்சில் என்னையும் மதித்து ஒரு இன்விடேஷன் கொடுத்தாங்க, வாங்க ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு. அங்கே போய் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, இயேசு உன்னை நேசிக்கிறார். அந்த ஒத்த வார்த்தை தான் என் மொத்த வாழ்க்கை என்னை மாத்துச்சு. காரணம் என்னன்னா, என்னை யாருமே நேசிக்கலை. இப்படி இருக்கிறப்ப இவர் மட்டும் நேசிக்கிறதுக்கு எனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிச்சு ஒவ்வொரு வாரமும் போக ஆரம்பித்தேன். போக ஆரம்பிக்கிறப்ப மனசுல ரொம்ப சமாதானம் கிடைச்சிச்சு. ஆண்டவருக்குள்ளார போன பிறகு என்னுடைய அக்கா, அண்ணன், தம்பி எல்லாருமே
சுடுகாட்டுல இருந்து என்னுடைய தம்பி எலும்பு எடுத்து எங்க அக்கா கேரளாவுல இருந்து வந்த மந்திரவாதி கிட்ட இவன் திரும்பவும் இந்த கிறிஸ்தவத்துல இருந்து வந்துடணும்னு சொல்லி நிறைய பூஜைகள் மற்ற காரியங்கள் பண்ணாங்க. 3 நாள் செத்த பணம் மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் கடவுள் கிருபையினால திரும்பவும் ஒரு உயிர் இருந்தது போல இருந்து திரும்பவும் ஆண்டவருக்குள்ளார வந்து நிலையா இருந்து இந்த இயேசு என்னை நேசிக்கிறார் அப்படின்றத நான் சரியா புரிஞ்சுக்கிட்டு அவரோடு கூட நான் நடக்க ஆரம்பிச்சேன். இதுதான் என்னுடைய. ரொம்ப அருமையான ஒரு சாட்சி. கடல் மறுப்பாளரா இருந்த ஒரு நபர் கடவுளை தேடி இருக்கிறாரு. ஆஹ் நம்ம ஒருவேளை நம்ம சொல்ற பாவம்லாம் ஒருவேளை நான் வந்து கோவப்படுறேன், எரிச்சல் அடைறேன் அப்படின்னு. ஆனா பாவத்தினுடைய உச்ச நிலையில இருந்து ஒரு மனிதனை மீட்கப்படலாங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்வின் ஆதாரமா இயேசு இவர் வாழ்க்கையில வேலை செஞ்சிருக்கிறாருங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள்ல என்னுடைய சில இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறாங்க. என்னுடைய சில இந்து நண்பர்களும் இங்க இருக்கிறாங்க. சரிங்களா? ஒருவேளை இந்து மார்க்கத்துல இருந்தும் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்துல இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட பின்னணி வேறு மதத்தின் பின்னணியில இருந்தாலும் இயேசு இவரை எப்படி தொட்டாருங்கிற சாட்சி உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஒருவேளை நீங்க இவரிடத்தில் தனியாக அவருடைய சாட்சி இன்னும் ஆழமா கேட்கறதுனால நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா, இயேசுவை ஏத்துக்கிறது ஒரு வாழ்வின் ஒரு பகுதியா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி ஊழிய பயணம், எந்த திருச்சபை இல்ல என்ன மாதிரியான விஷயங்கள்ல உங்களுடைய ஊழிய பயணம் தொடங்குச்சு? உண்மையாவே பார்க்குறப்ப இல்லைவாதியா இருந்த நானு இயேசு கிறிஸ்து இருக்கிற வாரியா நான் மாறினேன். மாறிட்டு இவர் தான் உண்மையான தெய்வம்ன்ட்டு வந்துட்டேன். ஆனா இவர் தான் உண்மையான தெய்வம் அப்படின்றது உண்மைதான். ஆனா இவர் தான் உண்மையான தெய்வம்ன்றது வேதத்துல பல இடங்கள்ல பிரதிபலிக்குது. ஆனா இந்த மெய்யான தேவனையும் மெய்யான வேதத்தையும் தவறாக உபதேசங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நான் இருந்தது பென்டிகாஸ்ட் சர்ச், பெந்தகோஸ்தே சபையில, இந்துல இருந்து, அதாவது இல்லைவாதியில இருந்து அதுக்கப்புறம் மாறி ஒரு பெந்தகோஸ்தே சபையில நான் முதல்ல போனேன். போயிட்டு அங்கதான் என்னை பெண் பார்த்தாங்க, எனக்கு திருமணம் ஆணுச்சு. அப்படி போயிட்டு நிறைய இதுல படிக்க ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட பார்க்குறப்ப நான் 8 பைபிள் காலேஜில் படிச்சிருக்கேன். லேமன் ஸ்கூல் ஆஃப் மினிஸ்ட்ரி, ட்ரூத் யூனிவர்சிட்டி பெங்களூரு, இன்னும் கலிஃபோர்னியாவில் டைசன் யூனிவர்சிட்டி, இப்படி பல 8 பைபிள் காலேஜில் படிச்சிருக்கிறேன். ஏன்னா எல்லாமே யாரோ சொல்லிட்டாங்கன்றதுக்காண்டி அந்த கருத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா என்னோட பேரு தோமான் தான். சார் ஸ்டீபன் தான் தோமா சந்தேகப்பட்டாரு. நான் அதே போல என்ன அப்படின்னா, எந்த காரியத்தையும் இது இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு தான் இது பண்ணுவேன். ஸோ அது மாதிரி 8 பைபிள் காலேஜில் படித்தேன். நிறைய காலேஜில் படிக்கும் பொழுது அதனுடைய நிறைய சத்தியங்கள் போய் அங்கே சம்மந்தப்பட்ட நபர்களோடு கூட வாக்குவாதம் பண்ணுவேன். வேதாமத்தில் இப்படி இருக்கு, இது என்னது அப்படி இப்படின்னு கேட்குறப்ப சரியான பதில்கள் இல்லை. ஒரு அதிருப்தியான வாழ்க்கை. கிறிஸ்தவத்துல வந்துட்டேன், ஆனா அதுல இருக்கிற காரியத்தெல்லாம் கிட்டத்தட்ட பாக்குறப்ப 1/2 மணி நேரம் தொடர்ந்து விடாம அந்நிய பாஷையெல்லாம் பேசுவேன். அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு அப்படியெல்லாம் இருந்தாலும் திருப்தி இல்லை. ஒரு மனநிறைவுகள், சத்தியத்தின் மேல ஒரு மனநிறைவே கிடையாது. கேட்கிற கேள்வி சில பேர்கிட்ட நான் அங்க உள்ளவங்க நபர்கள்ட்ட கேட்டா சரியான பதில்கள் இல்லை. ஸோ அதனால அந்த தேடலுடைய பயணத்தினுடைய முடிவு தான் இந்த மீதமான சபையிலிருந்து மிகப்பெரிய சத்தியம் எனக்கு கிடைச்சிச்சு. இந்த சத்தியம் எனக்கு கிடைச்சதுல இருந்து அதுல இருந்து அப்படி பயணமானேன். எத்தனை வருஷமா இந்த சத்தியத்தினுடைய வெளிச்சம் உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க? இது நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா இந்த சத்தியத்துல பயணிக்கிறேன். முதல்ல பாஸ்டர் ஜெயபால் டேவிட் அவங்க ஜங்ஷன் இதுல நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப அவர் நடத்தின உடனே இவர் செவன்த் டே சர்ச் இது மாதிரில இருக்குது. ஏன்னா அனலைஸ் பண்ணிடுவேன், பார்த்த உடனே 5 நிமிஷத்துல தெரிஞ்சிச்சு. உடனே என்னை கூட்டிட்டு போனவங்கெல்லாம், என்னை கூட்டிட்டு போன ஒரு நபர் இருக்கிறாரு, கேங்கோட கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போய் மீட்டிங் கூட்டு போனாரு. நான் இவங்க அட்வென்டிஸ்ட் சர்ச்சு, இவங்க இந்த சத்தியத்தை இது பண்றாங்க, இது பண்ணாதீங்கன்னு சொல்லி போன மக்கள்கிட்ட எல்லாம் சொன்னேன். யாருமே கேட்கல. என்னை கூட்டிட்டு போனவங்களை இது பண்ண. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், ஜெயபால் டேவிட்ட, நீங்க நீங்க அட்வென்டிஸ்டா இல்லையான்னு. அது என்னப்பா கடைசியா பேசிக்கலான்னாங்க.
கடைசியா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியா நான் தான் பேச ஆரம்பிச்சேன் இந்த சத்தியத்தை. என்னைய கூட்டிட்டு போனவர் அவர் இப்ப வந்து இவர் அட்வென்டிஸ்ட், இவருடைய மீட்டிங்க்கு இவரோட கூட்டத்துக்கு போகாதீங்கன்னு அங்க கூட்டிட்டு போனவர் இப்ப இவர் வைக்கிற மீட்டிங் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைய ஊர் ஊரா பரப்பிட்டு இருக்கிறார். கூட்டிட்டு வந்தவர் போயிட்டாரு, நான் போகாதீங்கன்னு சொன்னேன், நான் வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். பாஸ்டர், ஒரு 6-7 வருஷம் சொன்னீங்க. உங்க குடும்பமே இந்த சத்தியத்தை ஏத்துக்கிட்டாங்களா? உங்க பிள்ளைங்க, உங்க குடும்பம் எப்படி இந்த சத்தியத்துல இருக்கிறாங்க? எனக்கு சொல்ல விரும்புறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மனைவி. சிரிக்காதீங்க, ஏன்னா இந்த காலகட்டத்துல அப்படி இருக்குது. ஒரு மனைவி. எனக்கு வந்து 62 பிள்ளைங்க. இப்பயும் சிரிக்காதீங்க, ஏன்னா 2 பிள்ளைங்க நான் பெத்தெடுத்த பிள்ளை, மீதி 60 பிள்ளைங்க நான் தத்தெடுத்த பிள்ளை. 60 பிள்ளைங்கள அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்க, இப்படி ரொம்ப புவர் சில்ட்ரன் அவங்கெல்லாம் எடுத்து 60 பிள்ளைங்களுக்கும் மாலை நேரத்தில் கல்வி கொடுக்குறேன். இப்போ கல்வியின் மூலமா நான் அங்கங்கே இருக்கிற இடங்கள்ல இப்போ சர்வீஸ் நடத்திட்டு இருக்கிறேன். மொத்தம் 2 சர்ச் நடத்திட்டு இருக்கேன். இப்போ 3ஆவதா இப்போ 2 நாள் கழிச்சு திருப்பி ஆர்எஸ்எஸ் காலனின்னு, அதாவது ஆர்எஸ்எஸ் காரர்களா உருவாக்கப்பட்ட காலனியில் இப்போ அடுத்த ஒரு சர்ச், ஒரு வீட்டு சபையை அங்கே இப்போ உருவாக்க போகிறேன். ஸோ என்னுடைய மனைவி இந்த சத்தியங்களை நான் கற்றுக்கொண்ட பிறகு இது பண்ணிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் கணவன் எவ்வளியோ நானும் அவ்வளின்னு சொல்லிட்டு அந்த சத்தியங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பையன் எல்லாமே கற்றுக்கொள்ள ஆரம்பித்த பிறகு என்னை விட இப்போ என்னுடைய பையன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறான். ஏன்னா இப்பொழுது அழிய போகும் உலகம் அப்படின்ட்டு அந்த புத்தகத்தை இந்த வருஷத்துல பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பெரிய பையன் படிக்கிறான் பிஷப்பர் காலேஜில். கிட்டத்தட்ட 150 புத்தகங்களுக்கு மேலே அங்கே இருக்கிற காலேஜ் அவங்களுடைய ப்ரொஃபஸர் மற்றும் எல்லாருக்குமே கொடுத்து எல்லாத்துக்கும் அந்த புக்கை படிக்க வச்சிருக்கிறான். காலேஜில் இவனுக்குன்னு ஸ்டடி எடுக்கிறதுக்கு ஒரு ரூம் வேற கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் வாரத்தில் சண்டே காலையில் அவன் யூத்து மீட்டிங் நடத்துகிறான். இப்படியெல்லாம் கர்த்தர் பயணிக்க வச்சிட்டு இருக்கிறார். ஓகே, சந்தோஷம் பாஸ்டர். பாஸ்டர், இதுக்கு முன்னாடி கிறிஸ்துவத்துக்குள்ளாக வந்ததுக்கப்புறமும் சில விஷயங்கள், வெவ்வேறு விஷயங்கள் இருந்துச்சு. மெய்யான சத்தியத்துக்குள்ள வந்தீங்கன்னு சொல்றீங்க. இவ்வளோ 60 பிள்ளைங்க, 2 பிள்ளையவே மேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டம். அவங்களுக்கே பொருளாதார நெருக்கடிக்குள்ளெல்லாம் இருக்கிற குடும்பங்கள்ல இருக்கும்போது எப்படி ஆண்டவர் உங்களை வழி நடத்துறாரு? எப்படி வழி நடத்துறாரு அப்படின்னு சொன்னா, உண்மையாவே பார்த்தீங்கன்னா நான் இந்த பென்டிகாஸ் சர்ச் நடத்திக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலே வந்தாங்க. நான் இந்த அட்வென்டிஸ் சத்தியத்தை கற்றுக்கிட்ட பிறகு நீங்கள் இந்த சத்தியத்தின்படி சபையை நடத்திங்கன்னா வரமாட்டோன்னு பாதி பேர் போயிட்டாங்க. அது இல்லாமல் எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு தம்பி ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாப்புல. அவங்க வந்து ப்ராஸ்பரிட்டிஸ் அந்த ஒரு செழிப்பின் உபதேசத்தை கற்றுக்கொண்டு இதன்படி நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி சபைக்கான கீபோர்டு, லேப்டாப்பு, அப்புறம் சபைக்கான பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சபைக்கான ஒரு இடமும் வாங்கலான்னு முடிவு பண்ணோம். ஒரு காரு வாங்கலான்னு முடிவு பண்ணோம். இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப என்னை குறித்து இந்த சத்தியத்தில் இருக்கேன்னு அவர் கேள்விப்பட்டுட்டார் சில நபர்கள் மூலம். நீங்கள் சனிக்கிழமை சர்ச்சு நடத்தக்கூடாது, அப்படி நடத்துனீங்கன்னா என்னுடைய உதவிகள் எல்லாம் சுத்தமாக நான் நிப்பாட்டிடுவேன், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா எனக்கு மாத தேவைகள் கிட்டத்தட்ட பார்க்குறப்போ ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே வேணும். அப்படி என்ன பண்ணுறது, பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க. அது இல்லாமல் பிள்ளைங்களை வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சேன். இந்த சாபத்துக்கு ஒரு போராட்டம் வர்றப்ப லெட்டர் எழுதி கொடுத்து இப்போ அங்கே ஸ்கூல் வாத்தியார்கிட்ட கூட அவங்க ஹெச்எம்கிட்ட கொடுக்குறப்ப, ஸோ நாட் கிராண்டட், உனக்கெல்லாம் லீவ் கொடுக்க முடியாது, உங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தா இது என்னது ஒவ்வொருத்தருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி என் பசங்களை கூட்டிட்டு சாபத்து எங்கே கிடைக்குமோ அங்கே போய் சேர்த்தேன். 5,000 ரூபா கட்டி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்க முடியாத என்ன, ஏன்னா முழு நேரமாக ஆண்டவரை தேடி வந்துட்டு ஆண்டவர் ஊழியத்தை செய்கிறேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 50,000 ரூபா கட்டி வேறு ஸ்கூலில் அட்வைஸ் ஸ்கூலில் தான் சேர்க்கணும். ஆனால் அதையும் தாண்டி கடவுள் வந்து உதவி செஞ்சார். அது மட்டும் கிடையாது, இந்த தம்பி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த தம்பி இந்த மாதிரி கேள்விப்பட்ட உடனே, சனிக்கிழமை இந்த சத்தியத்தை நீங்கள் முற்றிலுமாக கைவிடணும்,
அப்படி விட்டீங்கன்னா தொடர்ந்து நான் ஹெல்ப் பண்றேன், இல்லைன்னா இல்லை அப்படின்ட்டாங்க. எனக்கு இப்ப என்ன 2 பக்கம் இருக்குது. ஒண்ணு சர்ச்சுக்கான இடம், காரு, மற்ற மற்ற சப்போர்ட், மந்த்லி சப்போர்ட்டு இதெல்லாம் வேணும் அப்படின்ட்டு யோசிச்சேன். இங்கிட்டு பார்த்தா இந்த சத்தியம், 2ல எதை இது பண்றது? ஏன்னா இதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி எண்ணம் இல்லை. 2 முடிவு எடுக்கணும், என்ன செய்யறதுன்னு யோசிச்சு ஆண்டவர் மேல பாரத்தை போட்டுட்டு, இதுதான் மெய்யான சத்தியம் தம்பி, இதுபடிதான் வாழணும்னு நினைக்கிறேன். உங்க பணமும் உங்க பொருளாதாரம் இதை விட எனக்கு இந்த சத்தியம், சங்கீதம் 119 சொல்ற மாதிரி, அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விரும்பின வேதமே நலம் அப்படின்ற மாதிரி, இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி அதை விட்ட உடனே அந்த தம்பி எல்லாம் கைவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிஷன்ல இருந்தேன், பெண்டிகாஸ்ட் மிஷன்ல. அங்கேயும் இந்த மாதிரி கேள்வி, சாபத் சர்வீஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப ஆளை விட்டுட்டாங்க செக் பண்ணி, இவர் சனிக்கிழமை சர்ச் நடத்துறாங்களான்னு உள்ளார வந்து உட்காந்துட்டாங்க. ஓ நீங்க சனிக்கிழமை நடத்துறீங்களா, அப்ப எங்க சப்போர்ட்டும் இல்லைன்னு டோட்டலா எல்லாருமே நிறுத்திட்டாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்றப்ப ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு நடத்தினேன். என்னுடைய மாச சம்பளம் இந்த மாசம் எனக்கு 3000 ரூபாய் தேவைன்னா அதுதான் பரலோகம் டிசைட் பண்ணி எனக்கு 3000 ரூபாய் கொடுக்கும். அதே இது அடுத்த மாசம் எனக்கு 50,000 ரூபாய் எனக்கு தேவை அப்படின்னா அந்த 50,000 ரூபாவும் கடவுள் வந்து பரலோகத்துல இருந்து அவர் கொடுப்பார். ஸோ என்னுடைய சம்பளம் மாசம் மாசம் ஏறும் இறங்கும். இதுதான் எங்களுடைய விசுவாச வாழ்க்கை. இதுல தான் நடத்திட்டு இருக்கிறேன். கர்த்தர் மேல பாரத்தை போட்டு நடத்திட்டு இருக்கிறோம். பாஸ்டர் சொன்னோன்னே எனக்கு பைபிளில் ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. பொதுவாக சாட்சி சொன்னோம் அப்படின்னா, ஒரு முறை எனக்கு இந்த இடத்துல இந்த விஷயம் நடந்துச்சு, இல்லை அந்த மாதம் இப்படி இருந்துச்சு, அந்த வருஷத்துல இப்படி இருந்துச்சுன்னு ஒரு சில ஈவெண்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நிகழ்வுகள், முக்கியமான சில நிகழ்வுகள் ஞாபகம் வச்சிருப்போம். நீங்கள் எலியாட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் காக்கா வந்து சாப்பாடு கொடுத்துச்சு, சாயங்காலம் சாப்பாடு வந்து கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டு டெய்லி சாட்சி சொல்லுவார் இல்லைங்களா? நான் சொல்றது இன்னைக்கு அற்புதம் நடந்துச்சு, இன்னைக்கு அற்புதம் நடந்துச்சுன்னு. சாஸ்திரிகள் வானத்துல நட்சத்திரத்தை பார்த்துட்டு போற மாதிரியான ஒரு வாழ்க்கை இல்லைங்களா? ஆண்டவர் ஆபிரகாமை அழைச்சது போல ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் அவங்க வழி நடத்துறாங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸ்பெஷலா பாஸ்டர் வந்து கிட்ஸ் மினிஸ்ட்ரி, குழந்தைகளுக்கான ஊழியம் செய்யறாங்க. இந்த ஊழியங்கள் என்னென்ன விதங்கள்ல செய்றீங்க? என்னென்ன நெட்வொர்க், அது இந்த ஜூம் வடிவிலா இல்ல வேற என்னென்ன வழிகள்ல செய்றீங்க? முதல்ல சொல்ல வேண்டியது ஒண்ணு, அதாவது வருஷத்துல நான் 3000 குழந்தைகளை சந்திக்கிறேன். 3000 சில்ட்ரன்ஸ், 1500 யூத்து பிள்ளைங்களை சந்திக்கிறேன். இந்த 2 மினிஸ்ட்ரியும் ஸ்பெஷலாக பண்ணுறேன். அதை தாண்டியும் பைபிள் ஸ்டடி மற்ற காரியங்கள் பண்ணுறேன். சிறுவர் ஊழியத்தினுடைய தாக்கம் ஏன் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, சின்ன வயசில் இப்போ அந்த பையனுக்கு ஒரு 27 வயசு வந்துருச்சு. ஆனால் அவன் நான் ஒரு 5 வயசு இருக்கும் பொழுது அவனை கூப்பிட்டு, தம்பி நீ என்னவாக ஆசைப்படுறேன்னு நான் கேட்டேன். அவன் சொன்னான், அவன் பேர் சூச. அவன் சொன்னான், அங்கிள் நான் போலீஸ் ஆக விரும்புகிறேன் அங்கிள் அப்படின்னா. ஏன்டா போலீஸ் ஆக விரும்புகிறேன்னு கேட்டேன். போலீஸ் தானே துப்பாக்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னான். சரி துப்பாக்கி கொடுப்பாங்க போலீஸ்க்கு, அந்த துப்பாக்கி வச்சு என்ன பண்ணுவ? நேரா வந்து எங்க அப்பாவை சுட்டு கொல்லுவேன் அங்கிள் அப்படின்னா. ஏண்டான்னு கேட்டேன். டெய்லி எங்க அம்மாவை வந்து குடிச்சிட்டு வந்து அடின்னு அடிக்கிறாங்க, அது என்னால தாங்க முடியல அப்படின்னு அவன் சொன்ன காரியங்கள் ஞாபகத்துக்கு வருது. அப்ப இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் பார்க்கும் பொழுது சின்ன வயசுல இருந்தே அவங்க நிறைய உள்ளுக்குள்ளார போறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து சொல்ல வேண்டியது அவசியமா இருக்குது. அதனால இதை சொல்லணும். இந்த தாக்கம், அதை சிறு பிள்ளைகளை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு தாக்கம் அதிகமாயிடுச்சு. அது மூலமா இன்னைக்கு எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்க, கேன்சர்னால பாதிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு, இப்படி பிள்ளைகளுக்கு வந்து பார்க்கும் பொழுது என்னுடைய சக்திக்கு மீறி அவங்களுக்கான படிப்பு காரியங்கள், அவங்களுக்கான இது ஒன்றும் இல்லை. போன மாசத்துல ஆர்எஸ்எஸ் காலனி அப்படின்ற ஒரு கிராமத்துல போய் வந்துகிட்டு இருந்த பையன் மணிகண்டன், 9 வயசு. அவனை வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். 2 கிட்னி ஃபெயிலியர் ஆன பையன். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க அம்மா ஜங்க் ஃப்ரூட், அதாவது கடையில் விற்கிற ஜங்க் ஃப்ரூட்டை வாங்கி
வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். யூரின் ரத்தமா போணுச்சு. என்னன்னே தெரில. திடீர்னு வீங்கும் சார். இப்படி இருந்துச்சு. திடீர்னு போய் செக் பண்றாங்க. 2 கிட்னியும் ஃபெயிலியர். அநேகமா இப்ப எத்தனை நாள் இருக்க போறான்னு தெரில. அதனால சிறு பிள்ளைகள் அவங்க சின்ன வயசுலயே அவங்க சொல்லிட்டோம்னா, விதைக்கிறோம் நம்ம கடமை. ஆண்டவர் தெரிந்து கொண்டு அது மூலமா இன்னைக்கு எவ்வளோ பிள்ளைங்க ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி வாலிப பிள்ளைங்களுக்கு ஒன்றும் இல்லை. போன மாசத்துல இப்போ இந்த சாபத் ஓய்வு நாள் ஆராதனை இடத்துல ஒரு சபை நடத்துகிறோம். ஒரு வீடு எடுத்து அந்த கரையோர ஸ்லம் பீப்புள் மத்தியில் அந்த பாப்பா புவனேஸ்வரின்ற பாப்பா வாலிப பிள்ளை சின்ன வயசுல இருந்து நான் அங்கே தான் தத்தெடுத்து வளர்க்குறோம். அவ ப்ரேயர் முடிச்சுட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தா. இவ ஏன் அழுகிறன்ட்டு அவள்கிட்ட கேட்குறப்ப, ஏன்னா அந்த பிள்ளை அப்பா தூக்கு மாட்டி இறந்துட்டார். கேட்குறப்ப, அங்கிள் எங்க அம்மா இப்பதான் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு சண்டை போட்டுட்டு வந்தேன்னா. ஏன் அப்படின்னு கேட்டேன். அந்த 3 பொம்பளை பிள்ளைங்க அவங்களுக்கு. அவ சொன்னா, இப்போ 12வது பப்ளிக் எக்ஸாம் அவ எழுதி இது பண்ணிட்டு இருக்கா. அவ சொன்ன ஒரு காரியம், எங்க அம்மா வேற ஒரு நபரோட சுத்திட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்றாங்க. எங்க அம்மா பேசிட்டு இருக்கிற இது என்னையும் பேசுவாங்க. சொன்னா கேட்கவே மாட்டாங்க. எங்கேயாவது செத்துடலாமான் இருக்கிறேன். ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு இதை தாண்டி அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு அந்த பிள்ளைங்களுக்கு ஆறுதல் கொடுத்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்து என்னுடைய பிள்ளைகள் போல வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் மிகப்பெரிய தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்துது. வாலிப பிள்ளைங்களுக்கு பைபிள் டெஸ்ட் வச்சு அது மூலமா கொண்டு வருது. ஒவ்வொரு கிராமங்கள்ல நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒன்னே ஒன்று, என்னுடைய ஊழியத்தினுடைய ஒவ்வொரு நேரமும் என்னுடைய மனைவி கிட்டையும் என்னுடைய பிள்ளைங்கள்ட்டையும் சொல்லுவேன். நான் ஒரு நாள்ல இந்த உலகத்துல இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும், நல்லா போட்டு சுட்டு போட்டு நல்ல சந்தோஷமா என்ன பண்ணணும், என்னுடைய ஓட்டத்தை முடிச்சு இது பண்றப்ப அனுப்பி வைக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஊழியத்துடைய ஒவ்வொருத்தருடைய ஒரு கடமை என்ன அப்படின்னா, ஊழியம் உங்களுடைய கர்த்தர் கொடுத்த ஊழியம் உன்னதமானதுன்னு எப்போ நீங்க உணரணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுது, இன்னும் 5 நிமிஷம் தான் உங்களுக்கு இந்த உலகத்துல பயணிக்கக்கூடிய நேரம் அப்படின்றத உங்க மனசுல நீங்க வச்சுட்டீங்கன்னா 5 நிமிஷம் தான் இந்த உலகத்துல நீ இருக்க போற. அதுக்குள்ளார நீ என்ன செய்ய முடியுமோ செய் அப்படின்ற அந்த ஒரு சத்தம் மட்டும் உங்க வாழ்க்கையில கேட்க ஆரம்பிச்சிச்சுன்னா, அந்த 5 நிமிஷம் உங்க வாழ்க்கையில கிடக்கிற மிகப்பெரிய தங்கமான துளிகள் அது ஆண்டவருக்காக ஓடும்படி அதிகமா இருக்கும். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நேரமும் நான் யோசிக்கிறப்ப இந்த காரியங்கள்லாம் எனக்கு அதிகமாகி ஊழியத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்படி ஊழியத்தினுடைய பாகங்கள், சிறுவர் ஊழியங்கள் நடத்துகிறோம், வாலிப ஊழியங்கள் நடத்துகிறோம். அடுத்தது பெரியவர்களுக்கான பைபிள் ஸ்டடி. என்னோட யூடியூப் சேனல் தமிழ் கிறிஸ்டியன் சீட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 80-90 வீடியோஸ், பைபிள் ஸ்டடி வீடியோஸ். அடுத்தது சிறுவர்களுக்காகவே TLJM 365 அப்படின்னு சிறுவர் அந்த யூடியூப் சேனல், அது ஊழியம் இருக்குது. அடுத்தது என்ன மாதிரி இருக்கிற பெண்டிகாஸ்ட் போதகர்கள்லாம் வட்டாரத்தில் நிறைய தெரியும். அவங்கள கூப்பிட்டு மாசத்துல ஃபர்ஸ்ட் ஒரு 3 வருஷம் நடத்தினேன் பெண்டிகாஸ்ட் பாசஸ்களுக்காக. அவங்களுக்கு ஒரு மீட்டிங் வச்சு நடத்தினேன். இப்போ திருப்பி நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அதுல ஒரு 25 பெண்டிகாஸ்ட் பாசஸ் வராங்க. அவங்களுக்கு பாசஸ்களுக்கு இந்த சத்தியத்தை தீர்க்க தரிசன பாடம் கொடுத்துட்டு இருக்கேன். இப்படி நடத்துறதுனால பக்கத்துல இருக்கிற சில நபர்கள், இவர் 7th டே சர்ச்சு, இந்த சர்ச்சை காலி பண்ண சொல்லுங்கன்னு அப்படியே ஆள் அனுப்பிச்சிட்டாங்க. பல வழி அங்க இருக்கிற போதகர்களும் இங்க யாரும் போகாதீங்கன்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டாத கதை. நீ எப்படி இருந்தாலும் சபையை கடவுள் நடத்துவார்னு சொல்லி 3 போர்டு போட்டேன். மீதமானவர்களுடைய திருச்சபை அப்படின்னு சொல்லி போட்டேன். ஆண்டவர் கொஞ்சம் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு கூட காலையில என்னுடைய மனைவியும் சின்ன பையனும் தான் அங்க சர்வீஸ் அங்க கண்டக்ட் பண்ணேன். ஏன்னா புதுசா கிராமத்துல இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால நாங்க குடும்பத்தோட வர முடியல. அங்க நடக்குது. ஜூம் வழியா நிறைய மீட்டிங்ஸ், நிறைய காரியங்கள் போயிட்டு இருக்கு. எல்லா ஊழியர்களுமே கர்த்தர் நடத்துறதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். நிச்சயமா ரொம்ப அழகான ஆழமான சாட்சிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவேளை உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஜூம் வாயிலாக, இணையதளத்தின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை படிக்கணும் அப்படின்னா, அருமையான போதகரை நீங்க அணுகலாம்.
அவங்க யூடியூப் சேனல் மூலமாகவும் சரி, ஜூம் மூலமாகவும் சரி என்ன பண்ணுறாங்க, ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அநேக இடங்கள்ல பாஸ்டர் சொன்ன மாதிரி எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், இன்னும் மலைவாழ் மக்கள், இன்னும் வெவ்வேறு அந்த என்ன சொல்ல புறக்கணிக்கப்பட்ட சந்திக்கப்படாத ஆத்துமாக்களை சந்திக்கிறவங்களா இருக்கிறாங்க. திருச்சியில ஏதாவது ஊழியம் செய்யணும்னு வாஞ்சிக்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமா அணுகலாம். அவ்வளவு ஊழிய வாய்ப்புகள் நிறைந்திருக்கிறது. போதகர் நம்ம நிச்சயமா அதற்கான கைடன்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். நீ நிறைவா ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்க. ஒரு விஷயம், நான் 3000 குழந்தைகளை சந்திக்கிறேன், இல்லை 1500 வாலிபர்களை சந்திக்கிறேங்கிறது ஒரு பெரிய வேலை, பெரிய விஷயம். நான் யோசிக்கிறேன், பாஸ்டர் எப்படி ஓடுறாரு, என்ன பொருளாதார பின்புலம் இருக்கு அப்படிங்கிறதோ, இல்லை ஒரு வாகனம் என்ன கார் வச்சிருக்கிறாருங்கிறதோ, இல்லை ஒரு நல்ல பெரிய வீடு கட்டி வச்சு அங்கே டியூஷன் நடத்துறாரோ அப்படிங்கிறது இல்லை. இவரை இயக்கக்கூடிய உந்து சக்தி பரலோகமா இருக்கு நம்புறேன். என்னங்க பாஸ்டர் சொல்றீங்க? நிச்சயமா அது 100% இருக்கிறதுனால, ஒருவேளை இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சௌகரியங்கள்லாம் அவர்கிட்ட இருக்கான்னு பார்த்தா இல்ல. பாஸ்டர் வாடகை வீடு தானுங்களா பாஸ்டர்? வாடகை வீடு. ஆமா. அப்படிப்பட்ட அசௌகரியங்கள் மத்தியிலையும் ஒரு தனி மனிதன் 1000 பேருக்கு ஆண்டவர் கொண்டு போனோம் அப்படின்னா அது பரலோகத்தால மட்டும்தான் முடியும். இது தனி மனிதனுடைய மேன்மை பாராட்டுதல் அல்ல, இந்த மனிதனுக்குள்ளாக பரலோகம் என்ன செய்கிறது என்பதுடைய மேன்மை பாராட்டல் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? நிச்சயமா. தேங்க்யூ சோ மச் பாஸ்டர். தேங்க்யூ சோ மச் ஃபார். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு காரியம், ஸோ எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் எங்களுடைய ஊழிய பயணத்துக்காகவும் உங்கள் வாழ்க்கையில ஒரு நாள்ல ஒரே ஒரு நிமிஷம் நீங்க எங்களுக்காக ப்ரேயர் பண்ணா போதும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். தேங்க்யூ.